அடையாங்க நீங்கள் வேற, அவர் எங்கே பேசிட போகிறாரோன்னு பயந்து வைஸ் பிரசிடென்ட்டே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ எனக்கு அப்படியே குபீர்னு அடி வயிற்றுல. ஏன்னா நீங்கள் வந்துருங்க அங்கே ராஜ்யசபாக்கு, அவரை உங்களால் தான் சமாளிக்க முடியும், அவர் பேசுறது உங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு நிறைய பேர் இப்போவே என்னை கேட்டுனுக்கிறாங்க. ஐயோ இந்த வம்பே வானா அப்படின்ட்டு தான் நான் அப்படியே கொஞ்சம் தலைமறைவாக ஓடினுக்கிறேன். எதுக்கு இந்த வம்பெல்லாம்? இதில் வேற இன்னும் சில பேர் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஒரு சிங்கம் இல்லை, சிங்கம் அப்படி தான் சொல்லணும். இது ஒரு சிங்கமா? இது ராஜ்யசபாவுக்கு போய்கிறாரா? அங்கேயும் என்ன போயிட்டு ரிமோட்டை தூக்கி போடுவார? அந்த பதவியில் அவர் உட்கார்ந்துருக்க நாள் முழுக்க அவருக்கு ஒரு அவமானம். அது எப்படியெல்லாம் பேசிவிட்டு கட்சியில் அவங்க காலடியில் சரண்டர் ஆகிட்டு ஒரு பதவிக்காக, அது என்ன படம்பா அது, இந்தியன், அந்த ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் பதவிக்காக அந்த பாவாடையில் நாடா கோத்து கொடுத்தது அப்படின்னும் போது நாயை குளிப்பாட்டி விட்டது. ஸோ பிரேக் இன்ஸ்பெக்டர் பதவிக்கே இவ்வளோ பண்ணலான்னும் போது அப்போ இந்த பதவிக்கு இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. நாம தான் கேட்கணும், இங்கே சந்துருன்னு ஒரு மானஸ்தம் இருந்தானே எங்கே அப்படின்னு. நாம் யாரும் கேட்கறது கிடையாது. நமக்கு ஏதாவது பதவி வருதான்னு தான் நாம் பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும்.